எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். தினமும் நான் படிக்கும் செய்திகளில் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாள் ஜூலை 31, 2026. இன்றைய செய்திகள் சுருக்கமாக பார்க்கலாம். கர்நாடகாவின் வாதத்தை ஏற்க காவிரி ஆணையம் மறுப்பு. தமிழகத்துக்கு 4.5 டிஎம்சி நீர் திறக்க உத்தரவு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் போராட்டம். தமிழகத்துக்கு 15 நாட்கள் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் மொத்தம் 4.5 டிஎம்சி தண்ணீரை காவிரியில் திறந்துவிட மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்தின. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. காவலில் வைத்து விசாரிக்க அவசியமுள்ளதாக ஐகோர்ட்டு கருத்து. சென்னையில் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் உள்பட 2920 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்து. கார் குண்டு வெடிப்பு வழக்கு. கோவை, சென்னை உள்பட 16 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சதித்திட்டத்துக்கு நிதி பரிமாற்றம் குறித்து விசாரணை. அடையாள விவாதத்துடன் வந்தே மாதரம் சட்ட மசோதா மக்களவையிலும் நிறைவேறியது. ஆயராசா முன்மொழிந்த திருத்தம் நிராகரிப்பு. மேற்கு வங்காளத்தில் போலீசார் அதிரடி சோதனை. கல்குவாரி அதிபர் வீட்டில் ரூ. 28.5 கோடி 15 கிலோ தங்கம் பறிமுதல். இரும்பு பெட்டிகளில் எடுத்துச் செல்லப்பட்டது. இந்திய கோர்ட்டுகளில் 5.5 கோடி வழக்குகள் தேக்கம். 9வது இடத்தில் தமிழகம். மின்சாரம் தயாரிக்க செயற்கை சூரியனை உருவாக்கும் சீனா. மேகதாது திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியது மத்திய அரசு. கர்நாடகாவின் கோரிக்கை நிராகரிப்பு. போலீசார் அனுமதி மறுத்ததால் இருசக்கர வாகன பிரசார பயணம் ஒத்திவைப்பு. கி. வீரமணி அறிவிப்பு. ரூபாய் வீழ்ச்சியை தடுக்க அதிரடி. ஒரே நாளில் 67 1000 கோடி டாலர்கள் விற்பனை. இந்திய ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. இன்று முதல் நடைபெறுவதாக இருந்த தமிழகம், புதுச்சேரியில் கோழி இறைச்சி விற்பனை நிறுத்த போராட்டம் வாபஸ். கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிப்பதாக கூறி தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் 3 தேதி திமுக ஆர்ப்பாட்டம். மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மின்சார வாரியத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு. வாரியம் அதிரடி நடவடிக்கை. சென்னை சென்ட்ரல் திருப்பதி இடையிலான சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதல் பெட்டி இணைப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மதுவிலக்கினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்பது ஏற்புடையதல்ல. இன்னும் 30 ஆண்டுகள் தொடர்ந்து குடித்தால் தமிழ் சமுதாயமே அழிந்துவிடும். பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் குழந்தைசாமி அதிர்ச்சி தகவல். போலி பாஸ்போர்ட் வழக்கு. மும்பை பிரபல தாதா சோட்டா ராஜனுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை. சென்னை சிபிஐ கோர்ட்டு தீர்ப்பு. பழனி கோவிலின் 100 கோடி ரூபாய் நில மோசடி விவகாரம். சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் மதுரை ஐகோர்ட்டில் பரபரப்பு வாதம். அரசு நிலத்தையும் அபகரிக்க திட்டமிட்டு பத்திரப்பதிவு நடந்ததாக குற்றச்சாட்டு. பழனி நில மோசடி விவகாரம். பத்திரப்பதிவை ரத்து செய்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு. 3 தேதி விசாரணை. தெருநாய்களை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு ஐகோர்ட்டு உத்தரவு. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரம். மேல்முறையீட்டு மனுக்கள் மீது 3 தேதி சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை. மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை தமிழக அரசு தடுக்க வேண்டும். பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். அதிமுகவில் தொடரும் உட்கட்சி பூசல். எடப்பாடி பழனிசாமி அழைப்பை வேலுமணிதங்கமணி ஏற்பார்களா? தீவிர எல் நினோ பாதிப்புகளை கண்டறிய நிபுணர்கள் குழு. தமிழக அரசு உத்தரவு. டெல்லி போராட்டத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய பெல்லட் துப்பாக்கியை தடை செய்ய கோரி வழக்கு. மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டு அறிவுறுத்தல். வாகன என்ஜின்களுக்கு பாதிப்பு இல்லை. E20 பெட்ரோலால் எரிபொருள் செலவு 6% வரை குறையும். நிதின் கட்காரி உறுதி. ஜோர்டான் மீது ஏவுகணை வீச்சு. ஈரானில் தாக்குதலை தீவிரப்படுத்தியது அமெரிக்கா. பூங்கா ரயில் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு. தாம்பரம் கடற்கரை இடையே 45 நிமிடம் மின்சார ரயில் சேவை பாதிப்பு. பயணிகள் அவதி. ஆவடி அருகே 60 லட்சம் ரூபாய் நிலம் மோசடி செய்த முதியவர் கைது. பெருங்களத்தூரில் டயர் கழன்று சாலையின் குறுக்கே நின்ற லாரி. 3 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல். சென்னை விமான நிலையத்தில் துணிகரம். சுங்க அதிகாரி போல் நடித்து பயணியிடம் 12 பவுன் நகை பறிப்பு. காமன்வெல்த் விளையாட்டு. பாரா 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீரர் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கருக்கு வெள்ளி. புதிதாக ஏதேனும் கூடுதல் தகவல் சேர்க்கலாம் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.